பிரதமரை தாக்க எதிர்க்கட்சி எம்பிக்கள் சதி என்று சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றம் சாட்டியிருக்கிறார். இது பல்வேறு தளங்களிலும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. இந்நிலையில் பாஜக நிர்வாகி திருமதி விஜயதாரணி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இது குறித்து பேசுவதற்காக இணைந்திருக்கிறார். அம்மா வணக்கம். வணக்கம். இது போன்ற குற்றச்சாட்டு இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாதது. அதே போல பிரதமர் வராமல் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுவது, அதற்கு பிறகு நான் தான் பிரதமரை வர வேண்டாம்னு சொன்ன, பிரதமரை தாக்க சதி திட்டம் என்பதாக சபாநாயகர் பேசியிருப்பதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத ஒரு விஷயம். நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நேற்றைய தினம் பிரசிடென்ட் அவங்களோட உரையின் மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பதிலுரையை பிரதமர் அவர்கள் வழங்க வேண்டும். அவர் பிரதமர் வழங்க முயற்சித்த போது இவங்க இந்த பெண் எம்பி எதிர்கட்சிகள் தன்னுடைய பெண் எம்பிக்களை முன்னாடி விட்டு கேரோ பண்ணி போஸ்டர்ஸ் பிடிச்சு அவர் இருக்கையை முற்றுகையிட்டு அவரை தாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பிரதமரையே தாக்குற அளவுக்கு, அதாவது எதிர்கட்சி எம்பிக்கள் ஒரு சபாநாயகருடைய சீட்டை முற்றுகையிடுவதோ இல்ல மத்திய அரசு அமைச்சர்களை இருக்கையை முற்றுகையிடுவது நம்ம வாடிக்கையா பாக்குறது. நீங்க எதிர்கட்சியில இருந்தப்போ நீங்களே அதை செஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்கு. பிரதமர் சீட்டை முற்றுகையிட்டது பிரதமருக்கு இவ்வளவு செக்யூரிட்டி இருக்கிற பிரதமருக்கு மக்களவையில் ஏதாவது நடந்துருமா என்ன? ஆமா, அந்த இடத்துல செக்யூரிட்டி உள்ள வரமாட்டாங்க இல்லையா. உள்ள பார்லிமெண்ட்டுக்குள்ள பிரிவிலேஜ்டு ஏரியா அது. அங்க எம்பிக்கள் எல்லாரும் மாண்போட நடந்துக்கணும். எதிர்கட்சிகள் தன்னுடைய பெண் எம்பிக்களை ஏதோ இந்த உலக நாடுகள்ல இருக்கிற எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் பெண்களையும் குழந்தைகளையும் கேடயமா பயன்படுத்துற மாதிரி பெண்களை முன்னாடி விட்டு பிரதமரை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் எதிர்கட்சிகள் மாண்பற்ற முறையில் நடந்து கொண்டது மிகவும் கண்டனத்துக்குரியது. பிரதமருடைய செக்யூரிட்டி பார்லிமெண்ட்குள்ள போக மாட்டாங்க. ஏன்னா பார்லிமெண்ட்ங்கிறது பிரிவிலேஜ் ஏரியா. எல்லா எம்பிஸ்க்கும் அவங்க இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்கங்கிற நம்பிக்கையில தான் பார்லிமெண்ட்டே இயங்குது. ஆனா இவங்க ஒரு தீவிரவாதி மாதிரி இவங்க போய் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்கன்னா, எதிர்கட்சிகள் தன்னுடைய பெண் எம்பிக்களை வச்சு அட்டாக் பண்ண முயற்சி பண்ணியிருக்குன்னா அப்பனா எவ்வளவு மாண்பற்ற முறையில் நடந்திருக்காங்க. அப்போ பிரதமர் சீட்டை முற்றுகையிட்டது மட்டும் கிடையாது, அவருடைய பாதுகாப்புக்கு எதிராகவும் நடந்துகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க மேல பிரிவிலேஜ் மோஷன் எடுக்கணும், தண்டனைக்குரியது. இது வெறும் கண்டனத்துக்குரியது மட்டும் கிடையாது, தண்டனைக்குரியதாகவும் மாற்றப்படும். அந்த அளவுல இன்னைக்கு இவங்க நடந்துகிட்ட விதம் மிகவும் தவறு. பிரதமருங்கிறவங்க ஹை செக்யூரிட்டி கார்டன்ல இருக்கிறவங்க, அவங்கள அட்டாக் பண்ண முயற்சி பண்றது, அவைக்குள்ளேயே அட்டாக் பண்ண முயற்சி பண்ணி இருக்கிறாங்க. திருமதி விஜயதாரணி, ரெண்டு கேள்வி. ஒண்ணு, அவைக்கே வராத பிரதமரை எப்படி தாக்க முடியும்? ஒன்று. இன்னொன்று, கேள்விகளுக்கு பதில் சொல்ல துணிவில்லாம தான் பிரதமர் வரல அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. அதற்கு என்ன பதில்? நேற்றைய தினம் அவருக்கு அவைக்கு பதிலுரை கொடுக்க முயற்சி செஞ்சப்பதான் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அவரோட பிரசன்ஸ்ல தான் நடந்திருக்கு. அந்த அளவுல அவர் சீட்டை முற்றுகையிட்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அவருடைய பாதுகாப்புக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்குதான் அவர் அதுக்கப்புறமா அதை இன்றைக்குதான் நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானத்தை அவங்க நிறைவேற்றிடுறாங்க. பிரதமர் உரையே ஸ்கிப் பண்ற அளவுக்கு இவங்க அவருடைய பாதுகாப்புக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் நடந்து கொள்வது கண்டனத்துக்குரியது. அவங்க பெண் எம்பிக்களை விட்டு இந்த மாதிரி சீட்டை முற்றுகையிடுறது, நேரடியா பிரதமரை அட்டாக் பண்ண போறதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். நேற்றைய தினம் இது நடந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்முடைய சபாநாயகர் அவர்கள் அதை விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. நிச்சயமா இது தண்டனைக்குரியதா மாறுங்கிறது என்னுடைய பார்வை. சட்டத்துல அதுக்கு தான் இடம் இருக்கு. ஹை செக்யூரிட்டி கார்டன்ல இருக்கக்கூடியவங்களை இத மாதிரி அட்டாக் பண்ற முயற்சியில ஈடுபடுற யாரா இருந்தாலும், அது அவைக்குள்ள நடந்தாலும் வெளியில நடந்தாலும் அதற்கு நிச்சயமா உரிய தண்டனைங்கிறது உண்டு. அப்படி அட்டாக் பண்ணக்கூடாது, அட்டாக் பண்ண முயற்சி பண்ணக்கூடாது. அந்த அட்டாக் முயற்சி நடந்ததாலதான், பிரதமரையே அட்டாக் பண்ண முயற்சி நடந்ததாலதான் சபாநாயகர் அவர்கள் அந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அதனால பிரதமருங்கிறவங்க இல்ல எந்த மந்திரியா இருக்கட்டும் யாரையுமே அட்டாக் பண்ண முயற்சி பண்ணக்கூடாது. அவங்க எந்திரிச்சு பேசலாம், எதிர்வாதத்தை வைக்கலாம். சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் கேட்டு எதிர்வாதத்தை வைக்கலாம். சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிடுவது, அதுக்கப்புறம் சபாநாயகர் முற்றுகையிடுவது, பதாகைகளை ஏந்துவது, கோஷம் போடுவதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். தாக்க முற்பட்டார்கள்னா என்ன? கையில ஏதேனும் ஆயுதம் வைத்திருந்தார்களா? அவர்கள் நேரடியாக அங்க போய் அமர்ந்தாங்களா? 3 பெண்கள் இருக்கைக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தா அவங்க தாக்கிடுவாங்களா? அது ஒண்ணு. இது என்ன முட்டாள்தனமா இருக்கு? விவாதம் நடைபெறலன்னா அரசாங்க விவாதம் நடத்த விரும்பலன்னு அர்த்தம் அப்படின்னு பிரியங்கா காந்தி பேசியிருக்காங்க.
இல்ல, அது தவறான ஒன்று. அட்டாக் பண்ண தன்னுடைய பெண் எம்பிக்களை அனுப்பிவிட்டு அப்படி பேசவும் முடியாது. அது ரொம்ப தவறான ஒன்று. அவங்கள முன்னாடி அட்டாக் பண்ண அமிச்சிட்டு பின்னாடி இருந்து இவங்க இயக்கியிருக்காங்க. எதிர்கட்சிகள் இது மாதிரி பெண் எம்பிக்களை முன்னாடி அமிச்சு கேடயமா பயன்படுத்தி அவங்க வந்து அட்டாக் பண்றதுக்கு, பிரதமர் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்கிறது தான் திரு ஓம் பிர்லா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது வீடியோலயும் எல்லாத்துலயுமே கவரான விஷயம். எதுவுமே ஒளிச்சு மறைக்க முடியாது. அட்டாக் பண்ண விதம் எல்லாமே வீடியோல வந்துருச்சு. அந்த அந்த முயற்சி தான் தவறு. அவர் மேலேயே இதுல தூக்கி எறியறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அப்படி பிரதமர் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணது மிகவும் கண்டனத்துக்குரியது, தண்டனைக்குரியதும் கூட. உங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க. நன்றி திருமதி விஜயதரணி இணைப்பில் வந்து பேசியதற்கு.